அங்கே தெரியுது பாருங்க ஒரு மலை, அங்கே போகிறோங்க. அது மாதிரி இப்படி ஏறணுங்க அந்த இடத்த. காய்ஸ் அந்த ப்ரோ வந்து பாதிலேயே மைண்ட் பேக் கை நின்றுட்டு இருக்காரு. 4 மணி நேரம் சொன்னாங்க, ஆனால் 3 மணி நேரத்தில் ஏறிட்டு வந்துட்டோம். வீட்டில் புள்ள குட்டிலாம் இருக்குடா, ஆனால் செங்கோத்தாக இருக்கு கைஸ். யா டேக் கேர் மேன், டேக் கேர். இங்கே பாருங்க, இதில் ஏறணும் இப்போ. டெம்பரேச்சர் பாருங்க 16. இங்கே பாருங்க, என்னடா சிக்னலில் நிற்கவே மாட்டேன், ஒருத்தவங்க நிற்க மாட்டான், அவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க அந்த பாம்பு. வெரி குட் மார்னிங் கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4ங்க. ஸோ வந்து இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா நாசிக்லேருந்து ஹரிகர் ஃபோர்ட் போகிற வழியில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்கோம். ஸோ ஃபார்ம் ஹவுஸ் பாருங்கள், நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது, பாத்ரூம்ஸ்லாம் நல்லா இருக்குது, ரூமும் நல்லா இருக்குது, சீப்பும் கூட. ஸோ அப்படியே இந்த ஹில்ஸ் பாருங்களேன், அந்த மவுண்டைன் அழகாக இருக்குது. ஸோ இப்போ நேராக கிளம்பி நாங்கள் ஹரிகர் ஃபோர்ட் போகிறோம் கைஸ். ஏன்டி கத்திக்கிட்டு இருக்கீங்க? குவாக் குவாக்கு தானே கற்றுவாங்க, நீங்கள் அப்படி கத்துறீங்க. இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த இடத்த வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 2500 தான் ஆச்சுங்க. ஆனால் வந்து ஒரு ஒர்த்தியான பிளேஸ் தான். ஸ்டேவும் சரி, ரூமோட அம்யூனிட்டியும் சரி, எல்லாமே நல்லா தான் இருக்குது. முக்கியமாக வாத்து இருக்குது, நாய்க்குட்டி இருக்குது, அதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து நாசிக்லேருந்து ஹரிகர் ஃபோர்ட் போகிற வழியில். பையா ஊர் நாம் क्या है भैया? கரோலி. கரோலிங்கிற பிளேஸில் இருக்குது. என்னோட ஹிந்தி எப்படி இருக்குது பையா? हमारा हिंदी कैसा है भैया? अच्छा है, ठीक है. என்னோட ஹிந்தி அப்படியே ஹிந்தி படம் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ நேரம் அப்படியே அங்கே போகிறோம், போயிட்டு அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். சேனல் மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சூப்பராக வீடியோஸ் இருக்கும். ஹரிகர் ஃபோர்ட் போகிறோம். 360 இதெல்லாம் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பாருங்களேன், அப்படியே மவுண்டன் கிளைமர் மாதிரி இருக்கேன். எல்லாரும் சிரிக்க போகிறாங்க, வேணடா எல்லாத்தையும் போட்டு வந்துட்டு அங்கே வந்து உட்காந்துட்டான் பாதியில், யாரும் அவன் பாதியிலே உட்காந்துட்டான் அப்படின்னு நினைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 11:50 ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் லேட்டாக தான் போகிறோம். பையா இங்கே இருக்க பையாட்ட கேட்டோம் 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும்னாங்க. எங்களுக்கு அப்படியே 6 மணி நேரம் ஆகிடும். போயிட்டு ஒரு 6-7 மணிக்கு இங்கே வந்துட்டு திருப்பி டுவோர்ட்ஸ் பூனே போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வண்டியில் போயிட்டு நாங்கள் போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஸோ பார்த்துட்டே இருங்க. ஆல்ரெடி கைஸ், பையப்போலியை ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணிடலாம். ஆல்ரைட் கைஸ், டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1:05. நாங்கள் வந்து வரத்துக்கே 1:05, இங்கே வந்து பேக்லாம் எடுத்து மாட்டுறதுக்கு 1:05 ஆகிடுச்சு. எங்கே ஏற தெரியுமா போகிறோம்? அங்கே தெரியுது பாருங்க ஒரு மலை, அங்கே போகிறோங்க. நான் ரெடி அண்ணே. என்னென்ன உட்காந்துட்டீங்க, போய் மலையை தூக்குங்க. இப்போ சூரியனை பாருங்க கொளுத்தி எடுக்கிறாப்புல. என்னை போகிறதுக்கு ஏன்டா அவ்வளோ இது பண்ணுறீங்கன்ட்டு எல்லாம் சிரிச்சிட்டாங்க. எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் 5 நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தோம். நேற்று எங்கே எவ்வளோ சுற்றினோம், எவ்வளோ டயர்டாக இருக்கும், அவ்வளோ ஸ்டெமினா இல்லைங்கிறது எங்களுக்கு தாங்க தெரியும். இல்லைனா இந்த மாதிரி ஃபோர்ட்லாம் போகிறவங்க, ட்ரெக்கிங்லாம் போகிறவங்க என்ன பண்ணணும், ஒன்று நேராக வந்து இந்த இடத்துக்கு வந்துடணும், வந்துட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்துட்டு இந்த இடத்துலேருந்து போயிடணும். இந்த மாதிரி அட்வென்ச்சர்லேயே இவ்வளோலாம் பண்ணக்கூடாதுங்க. இருந்தாலும் ஒரு முயற்சி எடுக்கிறோங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் மோட்டோ விளாகர்லேயே நாங்கள் 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு ஹரிகர் ஃபோர்ட் வந்து வண்டியில் வந்துட்டு போகிறோன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரையும் எதுவும் இல்லை. இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா உடனே சொல்லாதீங்க, அவர் போயிருக்காரு, இவர் போயிருக்காரு. நான் பார்த்த வரையும் எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டிலலாம் ஃபுல்லாக புயலாக இருக்குது. சென்னையெல்லாம் பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலியில் கூட இப்போ புயல் வெள்ளமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் நான் வந்தோம். கடைசியில் பார்த்தா அப்படி இல்லை. இங்கே வந்து வெயில் கொளுத்து 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 போனோம் கைஸ். செம மூச்சு வாங்குதுங்க, முடியல. அங்கே பாருங்க மேலே. இங்கே பாருங்க, இதில் ஏறணும் இப்போ.
காய்ஸ் அந்த ப்ரோ வந்து பாதியிலேயே மைண்ட் ஃப்ளோ கை நின்றுட்டு இருக்காரு. பட் ஆனால் நம்ம வைப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பாருங்க, இது பார்க்க ஒரு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது 90 டிகிரி ஏறுறதுங்க. இங்கே பாருங்க. I don't know because amazing. India is amazing. Like yourself. Yeah, Amazing I think food. it's really, yeah, Spain is really good also to live. But India for a trip is All about it. really India good. number one. All I've got to say is so. Anyways, you won the World Cup. Congrats. Thank you. Dhanyavad. Dhanyavad ji. காய்ஸ் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணோம். ஸோ வந்து அவங்க That's You, it. you watch cricket? Well, we were going for India. Uh-huh. We're back for India, so bad result. Yeah, sorry, bro. Sorry. Thank you so much. Thank you. Right, safe. Enjoy the trip, man. Yeah. Number one. Thank you. ஹாப்பி ஜர்னி ப்ரோ, ஹாப்பி ஜர்னி. Yeah, take care, man. Take care, man. Give us some love. Yeah. That's amazing. கைஸ், பாதி தூரம் மேலே இட்டு அங்கே இருக்குது பாருங்க கைஸ். ரொம்ப தூரம் இருக்குங்க மேலே. ஸோ கைஸ் பாருங்க, இங்கே தான் ஏற போகிறோம். எவ்வளோ ஸ்ட்ரீப்பாக இருக்குது பாருங்கள் மேலே. இப்போ தான் மேலே ஏறப்போம். மேலே அங்கே கொடி தெரியுது பாருங்கள், அங்கே தான் போக போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டோம், நிறைய தூரம் வந்துட்டோம். இங்கிட்டு பாருங்கள் எவ்வளோ கிளை மேலே ஏறி வந்திருக்கோன்னு. Aditya, Hitesh, Harsh. Your first time? Yes. Good. Never let your fear decide what, Bhaiya? Same. Okay. ஸோ கைஸ் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரீப்பாக இருக்குண்ணே. அங்கேருந்து வரோம், அப்படி மேலே ஏறுறோம். இங்கே இன்னும் மேலே ஏறணுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் நிற்கிதுங்க ஒரு இடத்துல. இந்த ராக்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இது மேலே தான் ஏறணும். இதில் தண்ணிலாம் வடிஞ்சு வரும் போல். ஓகே, ஏறுவோம். பார்த்துட்டு கைஸ் இங்கே பாருங்கள், இங்கே பந்தரோட தொல்லை அதிகமாக இருக்கும் போல். இங்கே பாருங்க கைஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. அது மாதிரி இப்படி ஏறணுங்க அந்த இடத்த. மேலே ஏறுறாங்க பாருங்கள். हमारा भैया बैग वச்சுக்கிறோ. भैया से हाय भैया, हाय बोलो भैया. आपका नेम क्या है भैया? पिंटू भैया, बैग इधर. हाँ சறுக்குது, பார்த்து வாங்க. ப்ரோ இப்படி ஏறிடலாமா? இங்கிட்டு போனால் கொஞ்சம் ஐயோ, பிஸ்கட் தூக்கி வந்துருக்கு பாருங்க குரங்கு. அப்புறம் மேலே நான் வரேன். ப்ரோ இதில் ரொம்ப இதாக இருக்குது. எங்கிட்ட ஏறுறது? இதில் இருங்க ப்ரோ. ப்ரோ இங்கிட்டு வாங்க. அங்கே பாருங்க ப்ரோ. இங்கே வாங்க ப்ரோ. ஏய் வந்துடாத ப்ரோ, அங்கிட்டு டேஞ்சர் ப்ரோ. இங்கிட்டு தான் ஏற்றி नवरुंगा ब्रो नवरुंगा भैया किधर है भैया इधर வந்துடலாமா ஏனுங்க ப்ரோ ப்ரோ நம்ம குரங்கு ஏமாத்திட்டேன் வேல குரங்கே இல்ல ப்ரோ चलो नीचे चलो यार को मत இங்க பாருங்க அந்த கொடி தெரியல அதை தாண்டி அங்கிட்டு போய் அங்க சுத்தி வரணும் மேலே இருந்து ப்ரோ வராங்க ये क्या कानू पता है कैसे
ये खुले ना तो बहुत गंदे यहीं पे छोड़ दे हमारे घर पे नहीं है ऐसे तो ஏய் நீ மங்கினா நான் ஹியூமன்ரா. வாடி பாப்போம். சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா அக்கா எனக்கு சிக்கு கொடுத்துருக்காங்க. நீ வேணா சண்டைக்கு வாடா. இவங்க இறங்கினதுக்கப்புறம் நம்ம போகணும். வடிவேல் சொல்லுவான்ல, ஆராம் சே பையா. ஆராம் சே பையா. இல்ல புரியல எனக்கு. இதே தான் நைட்டு ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு இருந்தியாடா? அந்த மாதிரி இது பொத்தனை குத்திருச்சு. அந்த பாடியா அது என் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி போச்சு. நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஆளு முகரையும் பாரு அரையும் குறையும் அலையுது. ஷீ இஸ் மை ஓல்ட் ஸ்டூடெண்ட். அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. ஏய் போ போ. ஆரம்பமே அமகலமாலாம் இருக்கு. முன்னாடி போயா. ஓகே ப்ரோ ஆனா மழைக்கால வழுக்குள்ள. ஆமா ப்ரோ. கைஸ் ப்ரோ பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்துருக்காரு அப்படின்ட்டு. 4 காலில் தான் ஏறி வரணும். பிறகு மாதிரி வேற வழி இல்லை. அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆமா ப்ரோ. குச்சி தான் ப்ரோ டிஸ்டர்பன்ஸ். கைஸ் போக போக செங்கு ஈஸியாக இருக்கு. கீழே மட்டும் திரும்பி பார்த்தா தான் பயமா இருக்கு. பட் ஆனால் ஏணியில் ஏறுற மாதிரி ஏணி மட்டும் பார்த்தீங்கன்னா முடியல. கிராம்ப் ஆகுதா ப்ரோ? கிராம்ப் ஆகுதா காலையில்? சீக்கிரம் தளபதி போகாத இரு. நான் இது தமிழ்நாடு திருச்சி. டேய் போங்கடா புண்டா, அப்புறம் பேசிக்கலாம் போங்கடா. மயக்கம் வருது எனக்கு. மயக்கிறதா ப்ரோ? ஆமாம் ப்ரோ சீக்கிரம் போங்க ப்ரோ. போங்க ப்ரோ. आगे बहुत बंदर है. ठीक है भैया. நம்ம ஜெயிச்சிட்டோம் வரவா. வீட்டில் புள்ள குட்டிலாம் இருக்குடா. ஹர ஹர மகாதேவ். ஹைப்பர்ல அப்பதான் பயங்கரமா இருக்கும். ப்ரோ எடுக்கிறீங்களா? ப்ரோ நிக்கி ப்ரோ. ஐஸ் இங்கே பாருங்க. இதுக்குள்ள போய் பார்த்தா பரவாயில்ல. அவன் இந்த வாப்பாடு மாதிரி வச்சிருக்கேன். ரொம்ப இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு. யாரில் இருக்க வீடியோ பாரு. இங்கே மேலே
இதுவும் கஷ்டமாக இருக்கும் போது. ஸ்னோபோவா? ஸ்னோபோ ரொம்ப கஷ்டம் இருக்கும் போல. மைதான மாதிரி ஆயிடுச்சா ஐயோ வர மேலே கடை வச்சிருப்பாங்களே. ஸ்லோவாக தான் இருவேன். மாம்பழம் மாதிரி வச்சிருக்கீங்க. எங்கிட்ட இருக்கு? புது அனுபவமா இருக்கு. ஃபிட்னஸ் தருவதி ரெண்டும் தண்ணி வேற வச்சுக்கணும். இப்போ மேலே அங்கே போகணுங்க. அங்கே ஒரு குடி தெரியுதா, அங்கே போகணும். இது வந்து 80% வந்திருக்கோம், 20% போகணுங்க. இங்கே பாருங்க ஸ்கேனி எவ்வளோ ஆளாக இருக்கும் தெரில. காய்ஸ் இப்போ இதுக்கு மேலே ஏறணுங்க. இதாகல கஷ்டம்னு நினைக்கிறேன். எப்படி ஏறணும்னு தெரில, எந்த வழியாக யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும். किधर किधर से ऊपर ना? इधर से आ जाओ. इधर है? हां इधर से आ जाओ. easy way which is easy way? easy way easy ए सागर पूरा आलो सागर மறந்துட்டாங்க அவங்களே. அப்போ कहां தமிழ்நாடு. ए मुलाकात घेतणार आपण. भैया थैंक यू, धन्यवाद धन्यवाद. மைக் அங்கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிதுங்க, எங்கே நிற்கிதுன்னே தெரில. ஆமாம். किधर से भैया? அந்த வர பையா ரோஸ் 2 கேமரா எடுத்துட்டீங்களா? நான் வந்துட்டு ஒரு கேமரா இருக்கு. ஒரு வழியா மேலே வந்தாச்சுங்க. எங்கே இருக்குன்னு பாருங்க. ஹாய் பையா, ஹாய் போலோ. ஹாய் தேங்க்யூ பையா. சிவாஜி, சத்ரபதி சிவாஜி, ஹரஹர மகாதேவ். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாரா. இது கடைசி தாங்க, கடைசி லைக் தான் செம்ம டஃப். பாருங்க எங்க இருக்கோம் பாருங்க. அப்படியே சுத்தி பாருங்க கைஸ், தலை சுத்துது இப்படி சுத்தினாலே. ஓ आगा? हाँ 100 कैमरा से गाइस फाइनली ப்ரோ ஒரு நிமிஷம். நான் திரும்பி இங்கே வாங்கினா ஹாப்பினா திரும்பி இறங்குங்க. அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு கை பிடிச்சிக்கலாம். ப்ரோ இங்க திரும்புங்களேன். आजा अभी नीचे. इधर कूदी मार दो. कूदी जंप मार दो, कूदी मार दो. இப்போ आ जाएंगे.
கேமரா புரியல. அப்பா அம்மாரா கைஸ் கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. மேலே ஏறதை விட கீழே இறங்குறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லிப்பரியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஜி ஃபோர்ஸ் ஃபுல்லாக கீழே போதா, வெயிட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இறங்க முடியல. பையா இன்னும் தேங்க்யூ. பையா வந்து தண்ணி கேட்டார். हमारा फ्रेंड पानी है, हमारा नया फ्रेंड. करेक्ट हिंदी भैया? थोड़ा करेक्ट है. हाँ கைஸ் இங்கே பாருங்கள், எங்கள் பைக்கெலாம் அங்கே நிற்கிதுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே நிற்கிது. இப்போ நாங்கள் இப்படி செங்குத்தாக இருக்கணும். அங்கே பாருங்கள், இதை பார்க்கறது உங்களுக்கு தெரியுதான் தெரியல, ஆனால் செங்குத்தாக இருக்குது கைஸ். சரி இறங்குறோம். இறங்க இறங்க இறங்க. போஸ் கொடுத்துருக்கு இப்போ. இறங்குடா. கிராஸாக காலை வைக்கணும், இப்படி நேராக வைக்கக்கூடாது. மோடி ஸோ இறங்கிட்டோம் பாருங்கள். மேலே அங்கே தாங்க ஏறி இருக்கோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் ஏறிட்டு வரோம். இல்லை இறங்குறப்ப தான் கொஞ்சம் வந்து எப்படின்னா, இறங்குறது ஈஸி, ஆனால் வந்து உட்காந்து இறங்கணுமா கொஞ்சம் டேஞ்சர். ஈஸியான டேஞ்சரஸ். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம வந்து அப்படி லெத்தாஜிக்காக எடுத்துகிட்டு இறங்க முடியாது நம்மளால். ஸோ கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். ஏறும் போது பிரச்சனை இல்லைங்க, நல்லா கால் வச்சு பொறுமையாக தான் ஏறுவோம். இறங்கும் போது வேகமாக கீழே இறங்குற மாதிரியா இருக்கும். அதனால் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்கணுங்க. ஸோ இப்போ கீழே போயிட்டுருக்கோம். நான் அப்படியே கீழே போயிட்டு காட்டுறேன். எங்கே பாரு, அங்கே இருக்குது எங்களோட வண்டிலாம். கண்டிப்பாக தெரியாது, எங்களுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எஸ், செம்ம ஒர்த்தான பிளேஸ் கைஸ், செம்ம ஒர்த்து. நிஜமாக சொல்கிறேன், மகாராஷ்டிராஸ் ஒர்த் கைஸ். இங்கே பாருங்க, நம்ம மதுரை யானைமலை மாதிரியே இருக்குது, ஆனால் யானைமலையோட பெரிய வெர்ஷனுங்க. பார்க்க சின்னது மாதிரி இருக்குங்க, ஆனால் ரொம்ப 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 பெருசு. அங்கே இருக்க ஆளுங்களாம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க கண்டிப்பாக. அவ்வளோண்டா இருக்காங்க மேலே இருக்கவங்களாம். செம்ம வைபா இருக்கு, செம்ம வைபா இருக்கு. கைஸ் இங்கே பாருங்க, பார்க்கல. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு பாம்பு மாதிரி போயின்னு இருக்கு. கொத்திர போகுது கைஸ், பயமா இருக்கு. ஷியோமா பயமாக இருக்குங்க. இப்போ தான் காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலே இருக்குது. அட்லாஸ் காய்ஸ் கீழே வந்தாச்சு. ஸோ எப்படி ஏறணும்னு நினச்சாலே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குங்களா, நம்ப முடியல. எப்படி ஏறிட்டு வந்தோன்னு தெரிலங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 5:45, 3 மணி நேரம் 10 நிமிஷம் ஏறிக்கோங்க. 4 மணி நேரம் சொன்னாங்க, ஆனால் 3 மணி நேரத்தில் ஏறிட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக ஒர்த்து. ஆனால் சேஃபாக வாங்க, நல்ல ஒரு ரைடிங் பூட்ஸ் போட்டு வாங்க. ஐ மீன் நல்ல ஒரு ட்ரெக்கிங் பூட்ஸ் போட்டு வாங்க. கால் ஸ்லிப் ஆகும், ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடும். சொல்கிறேன், எப்படி இருந்துச்சு? ஸோ எஸ், அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ இங்கேருந்து கிளம்பி நேராக நாங்கள் வந்து பூனே போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், இங்கேருந்து இப்போ கிளம்புறோம். மேப் போட்டாச்சா? மேப் சுற்றிக்கிட்டே இருக்குது, இன்னும் தவறில்லை. ஸோ இங்கேருந்து இப்போ கிளம்புறோம் காய்ஸ். அங்கே ஏறணுங்க, தெரியுதா? அங்கேருந்து வரோங்க, அதுதானே ப்ரோ. ஓகே காய்ஸ், 7 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். காலையில் 6:38க்கெலாம் வந்துட்டோம். சூப்பருங்க. ஓகே, அடுத்து ஜாக்கெட் மாட்டிட்டு அப்படியே வண்டியில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏய் இங்கே வா, இங்கே ரூடி மாதிரியே இருக்க. ரூடி மாதிரியே இருக்குடா நீனு. ஆனால் காசு சுரஞ்ச தூக்கம் வருமா? நீ வா. டேய் சவனே இல்லைங்கடா, வா. அவனை பயப்பட. நீ என்ன பொசிட்டிவ் ஆகுது பார்த்து விட மாட்டேது பாரு தடவை. ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:43, 7:45 கிட்ட ஆகிடுச்சுங்க. பையா தேங்க்யூ பையா. பையா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான். ஓம் நம சிவாய. கிளம்பலாம் கைஸ். எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறோன்னு தெரில, பட் ஓட்டுவோம். ஹரிகர் ஃபோர்ட் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுங்க. மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோங்க கைஸ். இங்கே பாருங்களேன் ப்ரோ, ஏற்றிடாதீங்க ப்ரோ, பாவம் ப்ரோ. டசல் வைப்பர் இங்கே பாருங்க கைஸ், டசல் வைப்பர். அம்மாடி, இது வந்து தமிழில் கண்ணாடி வரி நாங்கள் அதுக்கு பேர். அவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் அந்த பாம்பு. அது இருக்க இடத்துல நம்ம இருக்கோம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். அது அப்படியே மண்ணில் போகிறப்ப செம்ம ஃபாஸ்ட்டாக போய் அமைச்சிட்டு பாருங்களேன். தரையில் தான் அதுக்கு இது பண்ண தெரில. பார்த்தீங்களா கைஸ், அப்படி ஒரு காட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கோங்க. சிக்குள்ளே வந்துட்டோம். நேற்று இங்கே இருந்தால் ஃபோட்டோ எடுத்திருப்போம். பார்க்கலன்னா இன்ஸ்டாகிராம் என்னை எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன்.
ஸோ அடுத்தது ஃபுட்டு தேடி அலைஞ்சிட்டு இருக்கோங்க நாங்கள். அந்த ஆட்டோக்காரனை பாருங்களேன், சிக்னலை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானுங்க. இங்கே பாரு ஃபோன் வேறு பேசிட்டு போகிறானுங்க. டேய் என்னடா, டேய் ஒருத்தனை சிக்னலை மதிக்க மாட்டான். டேய் ஏன் இப்படி இருக்கானுங்க? ஐயா இங்கே பாரு, இதுக்கு என்ன அவசரமோ? இங்கே பாரு, டே என்னடா சிக்னலில் நிற்கவே மாட்டான், ஒருத்தவன் நிற்க மாட்டான். அங்கே பாருங்க. ஐயா விட்டா டே ரெட்டு போட்டிருக்கு போங்கண்ணா, நம்மளை திட்டுவாங்க போல பின்னாடி இருந்து. ஸோ டிராஃபிக் போலீஸு இல்லை, எங்கேயுமே டிராஃபிக் போலீஸ் இல்லை பாருங்க. சரி வாங்க இந்த பால் தாபாக்கு போவோம். इंग्लिश है? हाँ बोलो इंग्लिश बोलो. इंग्लिश that's okay fine. The Asia country's biggest valley. Okay हाँ. It is situated nearby the Kalsubai. Okay. Bandardhara is lake. ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணோம். எவ்வளோ இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெரிய பாக்ஸில். இங்கே பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குது. இத்தனை யூஸ்வலாக இந்த சைஸில் தான் வரும். ஆனது பாருங்கள், வீட்டில் செய்கிற சாம்பார் குண்டா மாதிரி சைஸுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் என்னென்னமோ ஆம்லெட் ஆர்டர் பண்ணால் அதுவும் இவ்வளோ பெருசு வந்து நிற்கிது ஆம்லெட்டு. இங்கே பாருங்கள் ஆம்லெட்டு, சீஸ், கார்லிக் ரொட்டி. இப்போ எப்படி வந்து சாப்பிட்டு தூங்க தான் போகிறோம், தெரிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், இந்த ஹோட்டல் பால் தாபா பஞ்சாபி தாலி ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு, ஃபுட்டு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த ஹண்டிங்கிற மீனிங் தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டோங்க. கைஸ் இப்போ ஒரு சின்ன காட் செக்ஷன் வர போகிறோம். அந்த சின்னார் காட்ஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த காட் செக்ஷன் கைஸ். ஸோ கைஸ் நாங்கள் நேற்று அங்கே அந்த ஹைவேஸ் வழியாக இருந்து வந்தோம், ஷீரடி ரோடு வழியாக வந்தோம்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பூனே வழியாக போகிறோம். மேலே போகுதுலங்க டோலு, அதுதான் வந்து நாக்பூர் மும்பை எக்ஸ்பிரஸ் வே. நேற்று சொன்னோம்ல. ஸோ பைக் மட்டும் அலௌடு கிடையாது, மற்ற எல்லாமே எங்கே அலௌடுங்க. வேறு ஃபுல் 6 ways எக்ஸ்பிரஸ் வேங்க. மேலே ஏறினா கீழே இறங்குறதுக்கு வழியே நடுவில் கிராசிங்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஹைவேஸ் பிரிட்ஜிலே தான் இருக்கும் ஃபுல்லாக. இந்த பனியை பாருங்கள் கைஸ், எவ்வளோ பனி பொழியுது பாருங்கள். டெம்பரேச்சர் பாருங்கள் 16. கைஸ் இங்கே பாருங்களேன், இந்த ரோட்டில் வந்து இங்கிட்ட இப்படி தான் போகணும், பைக் இப்படி தான் போகணும்னு எங்கேயுமே வைக்கவே இல்லைங்க. ஏன்னா அங்கே இருக்க டோல் பூத்துக்கு இங்கேருந்தே லெஃப்ட்டில் போக சொல்லி வைக்கிறானுங்களா? எங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். காற்று கம்மியாக இருக்குங்கிறான், அதை பார்த்துட்டு வரேன். இல்லைடா இருக்குடா, இருக்குது. ஸோ கைஸ் இப்போ இந்த பங்க்கில் தான் டென்ட் பண்ண போகிறோம், கேம்ப் பண்ண போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 1:25 ஆகிடுச்சுங்க. அதனால் இதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஏன்னா பூனே பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே டென்ட் போட்டு கேம்ப் பண்ண போகிறோம் கைஸ். ஃப்ரீசிங்க, இங்கே பாருங்கள் கையை பாருங்கள் செம்ம ஃப்ரீசிங். ஸோ டென்ட் போட்டுட்டு தூங்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து டைம் 1:55 ஆகிடுச்சுங்க. மேலே ஃபோர்ட் ஏறி இறங்கி வந்ததுக்கப்புறம் பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. திறந்தோன்னா உடனே மூடிடுங்க, கொசு வந்துடும். ஸோ கொசு தொலை தாங்க கொஞ்சம் டென்ட்டுக்குள்ளே இருக்கும், மற்றபடி ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ லாஸ்ட் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க கொசு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே கிளம்ப போகிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டு ரைடு ஃபுல்லாக ரைடாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. So thank you so much for watching guys. Take care and stay safe.